சொர்க்க பூமி கவிஞர் அழகன்தாசன். இந்த உலகம் யாருக்கு சொந்தமானது? பெரும் பணக்காரர்களுக்கா? பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கா? கோடீஸ்வரர்களாய் திகழும் அரசியல்வாதிகளுக்கா? பணம், பேர், புகழோடு கோடி மனங்களை கொள்ளையடிக்கும் சினிமா நட்சத்திரங்களுக்கா? நட்சத்திர விளையாட்டு வீரர்களுக்கா? யாருக்கு சொந்தமானது இந்த உலகம்? இவர்களோடு வியர்வை சிந்தி உழைக்கும் பாட்டாளி வர்க்கமான பாமர விவசாயிகளுக்கும், நாட்டின் முதுகெலும்பான ஏழை கூலி தொழிலாளிகளுக்கும், எண்ணற்ற லட்ச வகை உயிரினத்திற்கும், தாவர வர்க்கத்திற்கும் சொந்தமானதுதான் இந்த உலகம். அதற்காகத்தான் பச்சை குழந்தையாய் தன் மடியில் கிடத்தி கொஞ்சி மகிழும் தாவர இனத்தின் பச்சை சாற்றை சிகப்பு இரத்தமாய் மற்ற உயிர்களிடம் ஓடவிட்டு அழகு பார்க்கிறாள் அன்னை பூமித்தாய். ஆனால் அந்த பச்சை குழந்தையிடமிருந்து பரிணாமத்தால் உயர்ந்த மனிதர்களிடம் வெள்ளை உள்ளம் இழையாமல் சுயநல கருப்பு மிகுந்து கிடப்பதால் நீலக் கடலும் நீலவானமும் அடித்தளமாகவும் மேற்கூரையாகவும் அமையப்பெற்ற இந்த உலகை மஞ்சள் கொளிக்கும் பொன்னலில் மயமான சொர்க்க பூமியாக திகழவிடாமல் மனிதர்கள் பாதகமான நரகமாய் பாழ்படுத்துகின்றனர். அவர்கள் பாதகத்தில் நாடுகள் பலவாய் பிரிந்தும், அந்த பிரிவினையில் ஒரு நாட்டிற்காய் முன்னோர் வாங்கி கொடுத்த சுதந்திரமும் சில ஆயிரம் பேர் மட்டுமே உண்டு கொழுத்து பூமியின் சகல வசதிகளையும் அனுபவிக்கவும், தன் பல தலைமுறைக்கு சொத்து குவிக்கவும், மற்ற லட்ச கோடிக்கணக்கான மக்கள் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கே கஷ்டப்படும் வறியவர்களாகவும் முன்னோர் வாங்கி கொடுத்த சுதந்திரம் இன்று கேலிக்கூத்தாகி நிற்கிறது.